ஸ்தோத்திரம். தேவனுடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான பரிசுத்த நாளும் காலை வேளையிலும் கர்த்தருடைய சன்னிதானத்திலே கடந்து வந்து இறைவனை தொழுது கொள்ள படித்து கொள்ள சேவைத்து ஆராதிக்க தேவன் கொடுத்த நாள் சலாய்க்கத்திற்காக அருமை ஆண்டவருக்கு நாம் அதிகமாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. இந்த நாளிலும் நாம் தேவ சன்னிதானத்திலே கடந்து இருக்கிற அப்படின்னாலே கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய இடைபடுகிற அப்படினால் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று சொல்லியிருக்கிறபடி கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருந்து எல்லா விதமான தீமைகளுக்கும் தீங்குக்கும் விலக்கி காத்துக்கொண்டு இந்த நாளிலும் ஆண்டோடைய பாதத்தில் கடந்த உண்மையான பெரிய பாக்கியத்தை தேவன் நமக்கும் இரக்கமாய் தந்திருக்கிற மகா பெரிய பேருண்டுக்காக அருமை ஆண்டவருக்கு நம்ம அதிகமாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. இந்த நாளிலும் நாம் தேவனுடைய பாதத்தில் கடந்து கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு பேசுகிற தேவனுடைய வார்த்தையை வாசித்து தியானித்து தேவனுடைய ஆசீர்வாதம் கிருபைகளை பெற்றுக்கொள்வோமாக. தேவனுடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. சாலமோன் எழுதுகிற நீதிமொழிகளின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, நீதிமொழிகள் 19:2 போதும். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுவதற்காக தெய்வத்திற்கு ஸ்தோத்திரம் செலுத்துமாக. கர்த்தருடைய சன்னிதானத்திலே செய்திக்காக ஆத்துமா காத்திருந்த பொழுது கிடைக்கவில்லை. காலையிலிருந்து எல்லா வேலையும் முடித்து விட்டு வீட்டுக்கு போயிட்டு திருவந்து வேலையெல்லாம் குளிச்சுட்டு எல்லாம் கிளம்பி வந்து இருக்கும் பொழுது விதமாக கர்த்தருடைய வார்த்தை செய்தி கொடுப்பதற்கு இல்லையே என்று சொல்லி ஜெபித்து கொண்டே வரும் பொழுது இடையில வந்து கொண்டு இருக்கும்போது ஒரு மனிதன் வாக்கிங் போய்கிட்டு வேகமா வந்து விடுறது, திடீர்னு உடம்பெல்லாம் முறுக்கிக்கிட்டு கை காலெல்லாம் நீட்டிட்டு வேகமா ஓடினார். இப்போ அவரே அப்படியே பார்த்துக்கிட்டு அவரை பார்க்க கொஞ்சம் வித்தியாசமா இருந்ததுனால அவரை பார்த்துக்கிட்டே வந்துகிட்டு இருக்கும்போது அவர் எனக்கு கிராஸ் பண்ணி போயிட்டாரு. நானும் அவர் கிராஸ் பண்ணி வந்துட்டேன். அப்படியே யோசிச்சுட்டு இருந்தேன், ஞாயிற்றுக்கிழமை நம்ம கர்த்தருக்கு ஆராதனை செய்ய போறோம், இவரு ஞாயிற்றுக்கிழமை லீவு ஜாலியா சுத்திட்டு வர்றாரு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது வசனம் இதானது, ஆத்துமா அறிவில்லாது இருப்பது நல்லதில்லை என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை உண்டானது. அப்போ இந்த வார்த்தை குறித்து தியானித்து கொண்டிருக்கும்போது கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வார்த்தையை செய்திக்காக தந்தார். அதற்காக இறைவனுக்கு நாம் அதிகமாக ஸ்தோத்திரம் செலுத்துமாக. இந்த நாளிலே மனிதர்கள் அநேகர் உலகத்திலே இருக்கிறார்கள். அவர்கள் அவருடைய ஆத்துமா ஆண்டவரை அறிகிற அறிவிலே இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். அவர்கள் உலக பிரகாரமான பலவிதமான காரியங்களை அறிந்து கொண்டிருக்கிறார்கள். உலகத்திலே பெரிய ஞானிகளா இருக்கிறார்கள், பெரிய பெரிய ஐஸ்வர்யவான்களா கனவான்களா இருக்கிற அறிவாளிகளா புத்திசாலிகளா இருக்கிறார்கள். ஆனால் உலக ஞானம், உலக அறிவு, உலக புத்தி, உலகமான காரியங்கள் அவரிடத்திலே காணப்படுகிறது. ஆனால் ஆத்மாவானது அறிய வேண்டிய அறிவை அடையாமல் இருக்கிறது நல்லதல்ல என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்வதற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. இதே நீதிமொழியும் புஸ்தகத்தின் அவதமாக வாசிக்கிறோம், பரிசுத்தரின் அறிவே அறிவு என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆத்துமா அறிவில்லாதிருப்பது நல்லதல்ல. அந்த அறிவு என்ன அறிவு என்றால், நம்மை உருவாக்கின இந்த வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்து சகலத்தையும் உருவாக்கி படைத்து வைத்து மனுமக்களையும் உருவாக்கி வைத்திருக்கிற பரிசுத்தமான ஒரு இறைவனை அறிகிறதே அறிவு என்று சொல்லி பரிசுத்த வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். எந்த ஆத்துமாவும் அவன் எவ்வளவு பெரிய ஐஸ்வர்யவானா இருக்கலாம், பெரிய ராஜாவா இருக்கலாம், கணவானா இருக்கலாம், இல்லை என்றால் கடைகோடி மக்களாக கூட இருக்கலாம். யாரா இருந்தாலும் அவருடைய ஆத்துமா தெய்வீகத்தை அறிய வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். ஆண்டவரை அறிய வேண்டும், பரிசுத்தரின் அறிவை அடைந்து கொள்ள வேண்டும். விதமாக அந்த ஆத்மாவானது தெய்வத்தை அறியாவிட்டால் அதனால் அவர்களுக்கு எந்த விதமான பிரயோஜனமும் ஒன்றுமில்லை. நம்முடைய ஆண்டவராய் இயேசுநாதரும் சொல்லும் பொழுது அவர் விதமாக சொல்லுகிறார், மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன்னைத்தான் கெடுத்து நஷ்டப்படுத்துகிற அவனுக்கு லாபம் என்ன என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆய்விதமாக ஆத்மா அறிவில்லாதிருப்பது நல்லது அல்ல.
உலகம் முழுவதும் ஆதாயம் பிடித்துக் கொள்ளலாம், உலகத்தினுடைய அத்தனையும் அறிந்து கொள்ளலாம், உலகத்தினுடைய அத்தனை காரியங்களையும் அறிவின் கைவிரலிலே நுனியிலே வைத்து எல்லாவற்றையும் தன்னை ஒரு மேதையாக காண்பிக்கலாம். ஆனால் அவனுடைய ஆத்மாவானது அறிவில்லாதிருக்குமானால், அவனுடைய ஆத்மா அறிய வேண்டிய பரிசுத்தரை அறியாதிருக்குமானால், அதனால் அவனுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். உலகத்தையே கைக்குள்ளாக வைத்திருக்கலாம், உலகத்தையே அடக்கிக் கொள்ளலாம், உலகத்தையே தனக்குள்ளாக வைத்திருக்கலாம். ஆனாலும் அவனுடைய ஆத்மா தேவனை அறிய வேண்டும், தேவனை அறிந்து தேவனுக்கு பிரியமா ஜீவிக்க வேண்டும், தேவனோடு ஐக்கியப்பட வேண்டும், தேவனை கண்டுகொள்ள வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் இங்கே சொல்லுவதற்காக அருமை ஆண்டவருக்கு நாம் அதிகமா சோத்திரம் செலுத்துவோமாக. தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. அதனால ஆத்மாவானது தெய்வீகத்தை அறிவை அடைந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் நிறைய காரியங்களை அறிந்திருக்கிறார்கள். உலகத்துல ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடித்து விட்டால் உடனே அதோடைய அறிவை பரிசாக விளம்பரப்படுத்தி அதுக்காக அவர்களுக்கு பல விதமான பரிசுகளும் பட்டங்களும் கொடுத்து உலகத்துல கௌரவிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். விதமாக ஏதோ ஒண்ணு காரியங்கள் கண்டுபிடித்து விட்டார் என்று சொல்லி அவருக்கு கொடுக்கிறார், பெரிய அறிவாளி, பெரிய ஞானி, பெரிய புத்திசாலி என்று சொல்லுகிறார். ஆனால் அவர்களுடைய ஆத்மா மிருக குணம் உள்ளதாக இருக்கிறது. அவர்கள் ஆத்மாவானது அறிவில்லாது இருக்கிறது. ஆத்மா உணர்வடையாமல் விதமா தெய்வத்தை அறிகிற அறிவில்லாமல் விதமா இந்த உலகத்தில் மிருகங்களை போல வாழ்ந்து ஒரு நாளுடைய ஆத்மா தேவனை அறியாமலேயே நரகத்துக்கு போய் விடுகிறது. நரகத்திலே அவர்கள் மிகுந்த வேதனைப்படுகிறார்கள். விதமா பேசும்பொழுது சொல்லலாம், விதமாக நரகமாவது மோட்சமாவது யாரையா பார்த்துட்டு வந்தோம், யாரா இருந்தா சொல்லுங்க என்று சொல்லலாம். நமக்கு பரிசுத்த வேதாகம் நமக்கு சாட்சி கொடுக்கிறது, அதை நாம் விசுவாசிக்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு நரகத்தை குறித்தும் பரலோகத்தை குறித்தும் சாட்சி சொல்லி இருக்கிறார், நாம் விசுவாசிக்கிறோம். எங்கே இருக்கிறவர்கள் நாம் பரலோகத்தையோ நரகத்தையோ பார்க்காம இருக்கலாம், ஆனால் உண்டு, அதுதான் உண்மை. தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, என்னுடைய ஆத்மா தெய்வத்தை அறிந்து தேவனோடு நாம் காணப்பட வேண்டும். ஏனென்றால் பரிசுத்தரின் அறிவை அடைந்து கொள்வானால் அந்த மனிதன் பாவத்தை முற்றிலும் விட்டு பரிசுத்தமடைந்து பரிசுத்த மேல் பரிசுத்தமடைந்து பரலோகத்துக்கு போகக்கூடிய வழி என்ன என்பதை அறிந்து கொள்வான், தீமையை விட்டு விலகுவான். அந்த வசனத்திலே அடுத்த பகுதியை வாசிக்கும் பொழுது நீதிமொழி 19:2 முதல் பகுதியில் ஆத்மா அறிவில்லாத நல்லதல்ல என்று சொல்லி அடுத்த பகுதியில வாசிக்கும் பொழுது இவ்விதமாக சொல்லுகிறதை பார்க்க வாசிங்க. கால் துரிதமானவன் தப்பி நடக்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். தப்பாக நடக்கிறவன் கால் துரிதமானவன். அப்படி என்றால் அவசர புத்திகாரன் எல்லா விதமான காரியங்களும் துரிதமான காரியங்களும் எடுத்து விதமாக அவசரத்திலே தப்பான காரியங்களை செய்கிறதை பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாதாக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவ சன்னிதானத்திலே கடந்து வந்திருக்கிறோம். நம்முடைய ஆத்துமா தேவனை அறிந்திருக்கிறது. அதற்காக இறைவனுக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. இந்த உலகத்துல எத்தனையோ மனிதர்களுக்கு கிடைக்காத பெரிய பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. நாம் பாவிகளாக இருந்தோம், தன்மார்க்கர்களாக இருந்தோம், பிரஜாதிகளாக இஸ்ரவேலின் காணியாட்சி புறமானவர்களாக காணப்பட்ட உலகத்தால் ஆகாது என்று தள்ளப்பட்டோம். உலகம் நம்மை பகைத்தது, நம்மை ஒரு பொருட்டாக எண்ணவில்லை. ஆனாலும் நம்மேல் அன்பு வைத்து நமக்காக ஜீவனை கொடுத்த நம்முடைய அருமை ஆண்டவராக இயேசு நம்மை தேடி வந்தார். பொழுதிலும் குப்பையிலும் உழண்டு கொண்டிருந்த நம்மை பார்த்து அவர் தூக்கி எடுத்து அவருடைய இரத்தத்தினாலே நம்மை கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி அலங்கார வஸ்திரமாகிய ஆவிக்குரிய வஸ்திரத்தை நமக்கு கொடுத்து பரிசுத்த ஜீவியத்தை நமக்கு பரிசுத்தமா ஆளுவதற்கான பரிசுத்த ஜீவியத்தை கொடுத்து ஒரு அருமையான காரியத்தை நமக்கு செய்திருக்கிறத நாம் பார்க்கிறோம். ஆகவே அருமையான காரியத்தை செய்து நம்மை எளியவனை குப்பையிலிருந்தும் சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து உயர்த்து தமது ஜனத்தின் அதிபதியோட ராஜாவோடு உட்கார பண்ணுகிறார் என்று சொல்லியிருக்கபடி அப்படியே அவர் மேன்மையாக நம்மளே உட்கார வைத்திருக்கிறார். நாம் இந்த உலகத்திலே மிகவும் எல்லாராலும் பகைக்கப்படப்பட்டவர்களும் வெறுக்கப்படப்பட்டவர்களும் அருவறுக்கப்படப்பட்டவர்களுமா இருந்த நம்மை ஆண்டவர் வெறுக்காமலும் பகைக்காமலும் அருவறுக்காமலும் நம்மை தூக்கி எடுத்து அவர் மார்போடு அணைத்து நம்மை இந்த நாள் உயர்த்தி வைத்திருக்கிறார். அதற்காக இறைவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துமாக.
ஆனால் அப்படிப்பட்டவர்கள் நாம் தேவனுக்கு எப்படி பிரியமா இருக்க வேண்டும் என்பதை அறிந்து தேவனோடு ஐக்கியமாக இருக்க வேண்டும். தேவனுடைய சித்தத்தை என்ன என்பதை அறிந்து இன்னும் இன்னும் நம்முடைய ஆத்மா அந்த ஆண்டவரை பற்றி அறிகிற அறிவிலே நாம் வளர வேண்டும். அதாவது பழமொழி சொல்வார், கற்றது கையளவு, கற்க வேண்டியது கடல் அளவு என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். நாம் கற்றது கையளவு விட கிடையாது. அந்த அளவு நாம் கற்கவில்லை. ஆனாலும் இறைவன் நம்மேல் இரக்கம் வைத்து அன்பு வைத்து அவரை அறிந்து கொள்ளும்படியான அறிவை நமக்கு கொடுத்திருக்கிறார். எத்தனையோ ரிஷிகள் தவம் இருந்து கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய ஆசைகள் எல்லாம் விட்டுவிட்டு தங்களுடைய எல்லா காரியங்களும் விட்டு தேவனை அறிய வேண்டும், ஞானம் அடைய வேண்டும், விதமாக உன்னதமான மேன்மை அடைய வேண்டும் என்பதற்காக போய் தவம் இருக்கிறார்கள். சன்னியாசிகளாக போகிறார்கள். அவர்களுக்கு கிடைக்காத ஒரு பெரிய பாக்கியம் ஆண்டவராய் இயேசு நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் நமக்கு கொடுத்திருக்கிறபடினால் இந்த அறிவை நாம் அறிந்திருக்கிறபடினாலே நாம் இன்னும் ஆண்டவரை அறிவதற்கு ஆண்டவருடைய பாதத்திலே அதிகமாக காத்திருக்க வேண்டும். ஆண்டவருடைய பாதத்திலே காத்திருந்து ஆண்டவருக்காக காணப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகிறதை நாவதமாக பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. நம்முடைய கர்த்தர் மிகவும் அன்புள்ளவர், மேன்மையானவர் என்பதை அறிந்த யோபு அவருக்கு வந்த இக்கட்டான துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் பலவிதமான சோதனைகளிலும் பல நெருக்கங்களிலும் அவர் இருந்தார். அவருக்கு அவருடைய சரித்திரம் வேத புஸ்தகத்தில் நமக்கு எழுதி காண்பிக்கப்பட்டிருக்கிறது. நாம் வாசிக்கிறோம். அவர் எத்தனை விதமான துன்பங்களை அனுபவித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். எல்லாராலும் பகைக்கப்பட்டார், எல்லாராலும் கைவிடப்பட்டார், எல்லாராலும் தூசிக்கப்பட்டார், எல்லாராலும் அருவருக்கப்பட்டார். ஆனாலும் இறைவன் அவரை கைவிடவில்லை. இறைவன் அவரை ஏற்ற வேலையை தூக்கி எடுத்தார். அவர் சொல்லும் பொழுது, அவர் என்னை கொண்டு போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன், ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக என்ன செய்வேன், ரூபகாரம் பண்ணுவேன், சரிப்படுத்துவேன். இன்னும் நான் ஆண்டவருக்கு முன்பாக என்னை சரிப்படுத்தி சீர்படுத்தி தேவனுக்குண்டாக இன்னும் நான் தேவனை அறிகிற அறிவிலே வளருவேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். சங்கீதக்காரர் தாவீது சொல்லும் பொழுது, நீதிமன் தயவாய் குட்டி என்னை கணிந்து கொள்ளட்டும், என் தலையை அலல் தட்டுவதில்லை, அது என் தலைக்கு என்ன வார்த்தது போல இருக்கும். அப்ப குட்டி கடிந்து கொள்ளும் பொழுது அலை தட்டுவதில்லை, என்ன வார்த்தது போல இருக்கும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதனால்தான் சொல்லுகிறார், உலகத்திலே எத்தனையோ விதமான அறிவுகள் இருக்கலாம், ஞானங்கள் இருக்கலாம், ஆனால் தேவனை அறிகிறதான் மேன்மையானது என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதனால்தான் ஆண்டவரை பற்றி அறிவதற்காக விடிய காலத்திற்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிறோம் அதிகமா என் ஆத்மா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது என்று சொல்லி 136 சங்கீதத்துல அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போ ஆண்டவருடைய சன்னிதானத்திலே காத்திருந்து ஆண்டவருடைய அறிவை பெற்றுக் கொள்வதற்காக, ஆண்டவரை பற்றி அறிய வேண்டும் என்பதற்காக காத்திருக்கிறார்கள். இன்னும் ஆண்டவருடைய வார்த்தை கிடைக்க வேண்டும், அந்த வார்த்தை கிடைத்தால் இன்னும் மேன்மையான அறிவு உண்டாகும் என்று சொல்லி தீர்க்கதரிசி எரேமியா ஆண்டவருடைய பாதத்திலே காத்து ஏக்கத்தோடு காத்திருக்கிறார். காத்திருந்து அவருக்கு கர்த்தருடைய வார்த்தை கிடைத்தது. கிடைத்த உடனே அவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய வார்த்தை எனக்கு கிடைத்த உடனே அவை என்ன சென்றேன், கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன். அதுமாக எப்பொழுது கிடைக்கிறது என்று எதிர்பார்த்து காத்திருந்தார். கிடைத்த உடனே அதை உட்கொண்டேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவ சன்னிதானத்துல கடந்து வந்திருக்கிறோம். எத்தனை பேர் நாம் பரிசுத்த வேதாகமத்தை கைகளில் வைத்திருக்கிறோம். கைகளில் வைத்து கொண்டு ஆண்டவருடைய வார்த்தையை நம்மோடு பேசுவதற்காக நாம் எத்தனை முறை ஒரு நாளைக்கு வேதத்தை திறந்து வாசித்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய அறிவை, ஆண்டவரை பற்றி அறிவதற்கு இந்த வேத புஸ்தகத்தை நாம் திறந்து ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ஆண்டவரை விட்டு அதிகமாக அறிய முடியும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர்களும் அவைகளே. வேத வாக்கியங்கள் ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று அறியீர்கள். என்னை குறித்தும் சாட்சி கொடுக்கிறது அந்த வேதம் தான், அதனால் உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும். வேதங்களை ஆராய்ந்து பாருங்கள் என்று சொல்லுகிறார். நாம் வேதத்தை ஆராய 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 ஆராய
நம்முடைய அறிவு, ஆவிக்குரிய அறிவு பெருத்து நாம் விதமா ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வளர்ச்சி அடைந்து தேவனுக்காக எழுந்து பிரகாசிக்க தேவன் அனுக்கிரகம் செய்வார் என்று சொல்லி நாம் விதமாக காண்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டதாக. தேவனை அறிய வேண்டுமா, வேதத்தை அதிகமா வாசிக்க வேண்டும், தேவ சமூகத்தை அதிகமா காத்திருந்து ஜெபிக்க வேண்டும், ஆண்டவரோடு பேச வேண்டும். யாபேஸ் என்கிற ஒரு தேவ மனிதன் 2 புஸ்தகத்திலே வாசிக்கிறோம். யாபேஸ் என்கிற தேவ மனிதன் ஒருவன் இருந்தார். அவர் தன்னுடைய சகோதரர்களாலும் தகப்பன் தாய் வீட்டாராலும் பகைக்கப்படத்தக்கவாறு இருந்தார். ஆனாலும் அவருக்கு மிகுந்த நெருக்கமும் மிகுந்த வருத்தம் உண்டாயிருந்தது. அவர் ஒரு சிறிய ஜெபத்தை பண்ணினார். தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை விரிவாக்கி தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி என்னை பாதுகாத்தருளும் என்று சொல்லி ஒரு சிறிய ஜெபத்தை பண்ணினார். கர்த்தர் அதை என்ன செய்தாராம்? கேட்டு அதை வாய்க்கு செய்தார் என்று சொல்லி நவதமாக பார்க்கிறோம். அவன் தேவன் நம்மை ஆசீர்வதித்து எல்லையை விரிவாக்கி நம்மை பாதுகாப்பதற்கு ஆண்டவருடைய பாதத்திலே கடந்து போய் நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த உலகத்துல எவ்வளவு விதமான காரியங்கள் இருக்கலாம். குடும்பங்கள், சொத்து சுகங்கள், ஆஸ்திகள், பிள்ளைகள் எல்லாம் இருந்த பொழுதும் ஏனோக்கு 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏனோக்கு இந்த உலகத்தில் உள்ள காரியங்கள் ஒன்று பெரிய பொருட்டாக எண்ணவில்லை. அவருக்கு கிடைத்ததெல்லாம் ஆண்டவரை பற்றி அறிகிற அறிவு. ஒவ்வொரு நாளும் அவர் பகல் மூலம் அவருடைய வேலையெல்லாம் செய்துவிட்டு ராக்காலங்களே கடந்து போய் அவர் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து, ஆண்டவரே இப்பொழுது என்ன சொல்லுகிறீர் என்று சொல்லி ஆண்டவரோடு நடந்து கொண்டிருந்தார். ஆண்டவர் உரையாடுவதை அவர் கேட்டுக்கொண்டிருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். 300 வருஷமாக இந்த காரியங்கள் நடந்து கொண்டிருந்தது. 300 வருஷம் முடிந்து அவர் 365 வருஷம் அவர் முடிந்த பிற்பாடு ஒரு நாள் அவர் காணப்படாமல் போய்விட்டார். வேதம் சொல்கிறது, தேவன் அவரை எடுத்துக்கொண்டார். அவர் காணப்படாமல் இருப்பான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டதாக. யூதர்களுடைய சரித்திரத்துல எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். அவ்விதமாக ஏனோக்கு தேவனோடு ஒவ்வொரு நாளும் போய் இருந்த பொழுது ஆண்டவரும் ஏனோக்கும் விதமாக நண்பர்களை போல வாக்கிங் முழுவதும் வாக்கிங் போவார்களாம். அப்படி முழுவதும் வாக்கிங் போகும்போது அநேக காரியங்களை குறித்து ஏனோக்கு காண்பித்து கொண்டு பேசிக்கொண்டே போவாராம். இது ஏனோக்கு ரொம்ப சந்தோஷமா பிரயோஜனமா இருக்கு. எல்லாரும் நமக்கு ஒரு நண்பர் கிடைத்து விட்டால் நண்பரை பார்ப்பதற்காக நேரங்காலம் சமயம் பார்க்காம ஓடுவோம். பெற்றவங்க சொன்னாலும் சரி, மற்றவங்க சொன்னாலும் சரி, நண்பரை பார்க்கணும்னா அவ்வளோ ஆசையா இருப்பேன். உயிர் நண்பனா இல்லை. அப்போ ஆண்டவரை உயிர் நண்பனாக ஏனோக்கு வைத்திருந்தார். 300 வருஷம் ஆண்டவரோடு பேசிக்கொண்டே போனோம். அப்படி அவர்கள் 300 வருஷமாக பேசி நடந்து கொண்டு போகும். ஒரு நாள் பொழுது விடிகிற நேரத்துல எப்பொழுது ஆண்டவர் என்ன செய்வாராம்? ஏனோக்குடைய வீட்டுக்கு கொண்டாந்து விட்டுட்டு போயிடுவாராம். ஒரு நாள் விதமா பேச்சு சுவாரஸ்யத்துல 2 பேரும் பேசிக்கிட்டே போகிறவங்க அப்படியே பரலோகத்துக்கு போயிட்டாங்களாம். பரலோகத்துக்கு போன உடனே ஆண்டவர் சொன்னாராம், எனக்கு இப்ப நீ வந்திருக்க இடம் என்னன்னு பாத்தியா? ஆண்டவர், பரலோகமா இருக்கு. பரலோகம் தான் வந்துட்டேன். சரி, இங்க வந்தவங்க யாரும் திரும்ப போகக்கூடாது, நீ இங்க இருந்துக்கோ அப்படின்னு சொன்னார். இங்க வந்தவங்க யாரும் திரும்ப போகிறது இல்லை, அதனால நீ பேசாம நீ இங்கே இருந்துக்கோ அப்படின்னு சொன்னாராம். உடனே ஆண்டவர் யோனாக்கு சொன்னாரா, சரி ஆண்டவர் நான் அங்கே இருந்துக்கிறேன். அவருக்கு எப்படா பரலோகத்துக்கு போகணும்னு ஆசையா இருந்துச்சு. ஆண்டு இந்த கொடுத்ததான் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி என்ன செஞ்சிட்டாரு? அங்கே இருந்துட்டார். அப்போ அவருக்கு ஆண்டவர் மேல் தாகம், ஆண்டவர் மேலுள்ள வாஞ்சி, ஆண்டவர் இன்னும் அதிகமா அறிய வேண்டும் என்பதை கடந்து போனபடினாலே அவருடைய நிலை படிப்படியாக மேன்மையடைந்து மகிமை மேல் மகிமையடைந்து மறுரூபப்பட கடவோம் என்று சொல்லி இருக்கிறபடி அவருடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வளர்ச்சி அடைந்து கொண்டே போனார். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்லும் பொழுது பிலிப்பியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10 சில வசனங்கள் வாசிங்க. 11 கூட வாசிங்க. பிலிப்பியர் 3:11 வாசிங்க. இப்ப 10 வாசிங்க.
இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பது தகுதியாகும்படிக்கு அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமுண்டு விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று சொல்லி பரிசுத்த பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம். எப்படியாயினும் அவருடைய உயிர்த்தெழுதல் சாயல பங்கடைய வேண்டும், எப்படியாயினும் ஒரு உயிர்த்தெழுதல் சாயல பங்கடைவதற்காக எனக்கு உண்டாயிருந்த எல்லாவற்றையும் நஷ்டமுண்டு விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். ஒரு வாலிபனிடத்துல ஆண்டவரே இயேசு சொன்னார். அவன் வந்து சொன்னான், என்ன விதமா ஆண்டவரே நான் சம்பூர்ணமா இருக்க இனி என்ன சொல்லுகிறேன் என்று சொன்னான். ஆண்டவர் சொன்னார், இஸ்ரவேலே கேள், உன் தேவனாய் கர்த்தர் ஒருவரே, உன் தகப்பனின் தாயங்கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்து அன்பு பிறனிடத்து அன்பு கூறுவாயாக, விபசாரம் செய்யாது, பேசி களவு செய்யாது, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக அப்படின்னு சொன்னார். அவன் ஒன்று சொன்ன, ஐயா இதெல்லாம் நான் சிறு வயது முதல் கை கொண்டு இருக்கிறேன், நீங்க என்ன அதே சொல்லிட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு வேத வசனம் சொன்ன நம்ம தேவ பிள்ளைகள்கிட்ட போய், தம்பி சகோதர சகோதரி நீங்க இப்படி கர்த்தர் இப்படி சொல்ற வசனம், நீங்க என்ன மறுபடியும் பாடின பாட்டே பாடிக்கிட்டு இருக்கிறீங்க. வசனத்தை போய் சொன்னவன் என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன நீங்க மறுபடியும் பாடின பாட்டே பாடிக்கிட்டு இருக்கிறீங்க. இதுலதான் நீங்க எத்தனை ரூபா பேசிருக்கீங்க, எத்தனை ரூபா நாங்க படிச்சிருக்கோம், எத்தனையோ பிரசங்கம் கேட்டிருக்கோம், இன்னும் புதுசா ஏதாவது இருந்தா சொல்லுங்க. புதுசா ஏதாவது இருந்தா சொல்லுங்க என்று சொல்வது போல நிறைய பேர்கள் என்ன செய்ய புதுசா காரியங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் பவுல் சொல்லுகிறார், எப்படியாயினும் நான் மரித்தோர் உயிரோடு என்பது தகுதியாகும்படிக்கு எனக்கு லாபமா இருக்கிறவைகள் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணி குப்பையமாக எண்ணுகிறேன், நஷ்டமாக விட்டேன், குப்பையமாக எண்ணுகிறேன். நான் உயிர்த்தெழுதலில் பங்கடைவதற்கு, அந்த பரிசுத்தரின் அறிவிலே நான் விருத்தி அடைவதற்கு, நான் தேவனை அறிந்து பரலோகத்துக்கு கடந்து போவதற்கு நான் தகுதியாகும்படிக்கு இந்த உலகத்துல எனக்கு எதெல்லாம் லாபமா தோணுகிறதோ, எதெல்லாம் ரொம்ப முக்கியமான தோணுகிறதோ, எதெல்லாம் ஆண்டவரை விட அதிகமாக நான் நேசிக்க என தோன்றுகிறதோ அவையெல்லாம் என்ன செய்தேன், நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். அப்ப இன்னைக்கு என்னன்னா, நிறைய பேருக்கு அந்த ஆஸ்திகாரம் நான் சொன்னா இதெல்லாம் நான் சின்ன வயசுல இருந்தே கை கொண்டு இருக்கிறேன். அப்ப ஆண்டவர் பார்த்து சொன்னார், அவனிடத்துல அன்பு கூர்ந்து, வேதம் அப்படிதான் சொல்லுது, அவனிடத்துல கர்த்தர் அன்பு கூர்ந்து இன்னும் உன்னிடத்துல ஒரு குறை உண்டு. என்ன, நீ பெரிய ஐஸ்வர்யவானப்பா, அது உண்மை, அவன் பெரிய ஐஸ்வர்யவான் வாலிபர். அதனால என்ன செய்யணும், நீ சம்பூர்ணமான மனுஷனா இருக்குன்னு ஒண்ணு பண்ணு, உன்னுடைய சொத்து சோகம் எல்லாத்தையும் வித்து தரித்திரர்கள் கொடு, வித்து எனக்கு கூடுன்னு ஆண்டவர் கேட்கல. இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணா, அதெல்லாம் வித்து சபைக்கு செய்ப்பா, அதெல்லாம் கொண்டு சபையில கொடுத்துரு, இல்லைன்னா அதெல்லாம் வித்து அந்த ஊழியத்துக்கு கொடு, இல்லை இந்த அந்த ஆசிரமத்துக்கு கொண்டு அந்த அதை கொடு இது கொடு அப்படின்னு சொல்லி நைஸா கேட்பாங்க. ஆனா கர்த்தராகிய இயேசு சொல்லுகிறார், அதெல்லாம் வித்து தரித்திரர்கள் கொடு, பின்பு என்னை பின்பற்றி வா, உனக்குன்னு ஒண்ணுமே உலகத்துல இல்ல, பின்பு என்னை பின்பற்றி வா, என்னை முழுமையா பின்பற்றி வா, அப்பொழுது நீ பூர்ணமான ஒரு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். அந்த மனிதனுக்கு உலகத்தில் உள்ள காரியங்களை விட்டுவிட மனசு இல்லாதபடினாலே, அவன் மிகுந்த ஆஸ்திகாரனா இருந்தபடினாலே அவன் என்ன மிகவும் மனசோர்வடைந்து போய்விட்டான். இன்னைக்கு நிறைய பேருக்கு உலகத்துடைய ஆசை பல விதமான காரியங்களை விட மனசு இல்லாதனால ஆண்டுடைய வார்த்தையை உதறி தள்ளிவிட்டு அவிதமான துக்கத்தோடு இவர்கள் இப்படி நான் நினைத்து வந்தது வேறு, இவர்கள் சொல்லுவது வேறு, இதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கடந்து போகிறதை பார்க்கிறோம். நாகமான் அன்று தீர்க்கதரிசியா எலிசாவிடத்துல கடந்து வந்து அவன் நின்று கொண்டிருந்தான். அவன் நினைத்தது வேறு, நடந்தது வேறு. அவன் என்ன நினைத்தான், அவன் சொல்லுகிறான், இந்த மனிதன் வெளியே வந்து தன் தேவனுடைய நாமத்தினால் எண்ணெய் எடுத்து என் உச்சந்தலை தொடங்கி உள்ளங்கால் வரைக்கும் விதமாக எண்ணெய் நான் அபிஷேகித்து அவன் கரங்களினால் என்னை துடைத்து அப்படி என்று சுத்தப்படுவான் என்று சொல்ல நினைத்திருந்தேன்.
ஆனா கர்த்தர் என்ன சொல்கிறார்? உன் நினைவுகள் என் நினைவுகளும் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல. வானத்துக்கு பூமி எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரத்துக்கு உன் நினைவுகளும் என் நினைவுகள் இருக்கிறது, உன் வழிகளும் இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் நினைக்கலாம், நான் ஒரு காரியத்தை சிந்தித்து இப்படித்தான் இருக்கும், இதுதான் சரி, இப்படிலாம் என்று சொல்லி நினைக்கலாம். அப்படி அல்ல. ஆண்டவர் என்ன நினைக்கிறாரோ அதை நாம் செய்ய வேண்டும். அதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுவதை கேட்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் அறிவு. அந்த அறிவை அடைந்து கொள்ள வேண்டும். அந்த அறிவை அடையாத வரைக்கும் அறிவில்லாதவன் தான். அந்த மனிதன் மிகுந்த ஆஸ்தியுள்ளவனா இருந்தபடினாலே அவர் மிகுந்த வருத்தத்தோடு போய்விட்டான். நாகமான் நினைத்தால், நான் இப்படி நினைத்தேன். ஆனா இந்த மனிதனும் வீட்டை விட்டு கூட வெளியே வரல. போய் 7 நாள்ல முங்கி 7 தடவை முங்கி 7 சரியாயிருன்னு சொல்றான் என்று உக்கிர கோபத்தோடு போனான். அந்த நாகமானுக்காவது கூட ஒரு வேலைக்காரன் ஒருத்தர் தான், தகப்பனே இதோட பெரிய காரியம் சொன்னா கூட செஞ்சிருப்பீங்களே, சின்ன காரியம் தானே, போய் முங்கிதான் எந்திரிச்சு பார்ப்போமே, அப்படி இல்லைன்னா பார்த்துக்கலாம், அவங்க கோபத்துக்கு ஒரு முடிவு உண்டாக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப தயவா பேசுனேன். சரின்னு சொல்லி அந்த வேலைக்காரன் சொன்னதை கேட்டு 7 தடவை முங்கி 7வது தடவை எழுந்திருந்த போது சிறு பிள்ளை மாம்சம் போல அவன் மாம்சம் மாறிட்டு என்று சொல்லி நவதமாக பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்தராமத்திற்கு உண்டதாக கர்த்தருடைய வார்த்தை உருவானால் வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். செவி கொடுத்தால் தான் அற்புதம் நடக்கும். செவி கொடுத்தால் தான் அதிசயம் நடக்கும். செவி கொடுத்தால் தான் நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்கள் உருவாகும். செவி கொடுத்தால் தான் நாம் பரிசுத்தின் அறிவை அடைந்து கொள்ள முடியும். செவி கொடுத்தால் தான் பரலோகத்துக்கு போக முடியும். செவி கொடுத்தால் தான் நாம் தூய்மையான வாழ்க்கை வாழ முடியும், பரிசுத்தமாக ஜீவிக்க முடியும். நாம் மாத்திரனுடைய சந்ததியும் பரிசுத்தமாக இருக்கும். சந்ததியுடைய சந்ததியும் பரிசுத்தமாக இருக்கும். நாம் ஆண்டுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காதிருப்போமானால் நம் நாட்களிலே அதுக்குரிய தண்டனைகளை நாம் அனுபவிப்போம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்துல எவ்வளவு விதமான காரியங்கள் அறிந்து கொள்ளலாம். படித்திருக்கலாம், பணக்காரர்களா இருக்கலாம், பண்டிதர்களா இருக்கலாம், ஞானிகளா இருக்கலாம், பெரிய பெரிய ஞானிகள் அறிவாளிகளா இருக்கலாம், விஞ்ஞானிகளா இருக்கலாம். ஆனால் தேவனை அறிகிற அறிவு நமக்கு இருக்க வேண்டும். மனுஷன் உலகம் ஆதாயப்படுத்திக் கொண்டால் தன்னைத்தான் கெடுத்து தன் ஜீவனை நஷ்டப்படுத்த அவனுக்கு லாபம் என்ன என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கேள்வி கேட்கிறார். அதனால்தான் சொல்கிறார், மனம் திரும்புங்கள், பரலோகராஜ்யம் சமீபமா இருக்கிறது. நீங்கள் ஆண்டவராகிய இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும். இயேசுவை அறிந்து கொள்ளலாம். இயேசுக்குள் கடந்து வந்த ஒருபாடு இயேசு அறிகிறதுக்கு ஏகப்பட்ட காரியங்கள் இருக்கிறது. இயேசு என்ன? அவர் கிறிஸ்தவ கடவுள். அவர் ஒரு மதத்தினுடைய கடவுள் என்று சொல்லி சாயம் பூசி வைத்திருக்கிறதல்ல. அவர் இந்த உலகத்தினுடைய முழு கடவுள். இந்த உலகத்தை உருவாக்கினவர். மனிதனை உருவாக்கி மனிதனுக்காக தன் ஜீவனை கொடுத்தவர். அகில உலகத்தையும் ஆட்கொண்டு இருக்கிறவர். இப்பொழுது பரலோகத்திலிருந்து நம்மை ஆளுகை செய்கிறவர். அந்த இறைவனை நாம் ஆராதிக்கணும். அவரை அறிந்து கொள்வதற்கு நாம் கடந்து வர வேண்டும். நம்மை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். தேவனுடைய மகாபரிசுத்தராமத்திற்கு மையம் உண்டதாக. நாகமான் அந்த வேலைக்காரனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்த பொழுது அவருடைய வாழ்க்கையில அற்புதம் நடந்தது. ஐஸ்வர்யவான் ஆண்டுடைய வார்த்தை கீழ்ப்படியாக போனபடினாலே கர்த்தர் ஒரு கதையை சொல்லுகிறார். ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கலும் ஒட்டகமானது ஊசியின் காதில் நுழைந்து எளிதா இருக்கும் என்று சொல்லுகிறார். ஒட்டகம் கூட ஊசியின் காதில் நுழைஞ்சிருமா? ஆனா ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசி அவ்வளோ கஷ்டமா. ஏன்னா ஐஸ்வர்யம் அது ஒரு விதமான மயக்கம். அது யார் ஐஸ்வர்யத்தை விரும்பி ஓடுகிறார்களோ அந்த ஐஸ்வர்யம் அவர்களை விடாது. அந்த ஐஸ்வர்யம் அவர்களை பிடித்து இறுக்கி கட்டி வைத்தரும். அந்த ஐஸ்வர்யத்தையே நாடி ஓடுகிறவர்கள் ஐஸ்வர்யம் பல விதமான மயக்கத்தை உருவாக்கும், பல காட்சிகள் உருவாக்கும், பல சாட்சிகள் உருவாக்கி அந்த ஐஸ்வர்யத்தின் பின்னாடியே ஓட வைக்கும். ஆனால் யார் தேவனுடைய ராஜ்யத்தை நோக்கி ஓடுகிறார்களோ அவர்களை ஐஸ்வர்யம் ஒன்றும் செய்யாது. அவர்கள் விரும்புகிறபடி ஐஸ்வர்யம் அவர்களுக்கு பயன்படும். தேவனுடைய மகாபரிசுத்தராமத்திற்கு மையுண்டதாக. அதனால்தான் பரிசுத்தரின் அறிவு என்று சொல்லுவதை பார்க்கிறோம். இங்க பரிசுத்த பவுல் சொல்கிறார், அவர் ஒரு பெரிய ஐஸ்வர்யவானுடைய மகன், பெரிய பட்டத்தாரி. ஆனால் கர்த்தராகிய இயேசுவை அறிந்து கொண்ட பொழுது அவர் சொல்லுகிறார்,
நம்முடைய கர்த்தராகிய இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலை, மரித்தோர்ந்து உயிர்த்தெழுதல் சாயலை பங்கடைவதற்கு எப்படி ஆயினும் உயிர்த்தெழுதலை பங்கடைவதற்கு எல்லாவற்றையும் நஷ்டம் கொண்டு விட்டேன், குப்பையமாக என்ன என்று சொல்லிவிட்டவர் சொல்லுகிறார். அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் கொண்டு விட்டு குப்பையமாக என்ன என்று சொல்லுவார். அவர் சொல்லுறார், நான் அடைந்தாயிற்று, அதாவது ரட்சிக்கப்பட்டுட்டேன், இயேசு அறிந்து கொண்டுட்டேன் அப்படின்னு நான் எண்ணாமல், அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினான் நான் எண்ணாமல், கிறிஸ்து இயேசுவுக்கு நான் எதற்காக பிடிக்கப்பட்டானோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். நம்ம என்ன செய்யணுமா? இயேசு அறிந்து கொண்ட பிற்பாடு நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஞானஸ்தானத்துட்டேன், மறுசுத்தாய் பெற்றுட்டேன், நான் சபைக்கு போயிட்டு இருக்கேன், போதுன்னு சொல்லி நிறுத்தாதபடி இன்னும் ஆவிக்குரிய ஜீவிதத்துல ஆண்டவரை குறித்தான அறிவுல ஆண்டவரை இன்னும் அறிய வேண்டும் என்பதற்காக இன்னும் ஆசையாய் நம்முடைய ஆயுள் நாள் முழுவதும் தொடர வேண்டும். இயேசுவை குறித்து அறிந்து கொள்வதற்கு ஏகப்பட்ட காரியம் இருக்கிறது. என்னையா இருக்குது இயேசுவை பற்றி அறிகிறதுக்கு? அவர் ஒரு கடவுள் தானே என்று சொல்லலாம். ஒரு கம்ப்யூட்டரை போய் உட்காந்துக்கிட்டு அதுல உள்ள உட்காந்துட்டு இன்னும் தெரிய வேண்டியது நிறைய இருக்குன்னு சொல்லி அதையே போட்டு மூழ்கிட்டு செல்லுல மூழ்கிட்டு கிடக்கிறோம். ஆனால் இயேசுவை பற்றி அறிகிறதுக்கு ஏகப்பட்ட காரியங்கள் இருக்கிறது. அதை யாரும் அறிகிறது இல்லை. வேதத்தை அதிகமா ஆராய்ச்சி செய்கிறது இல்லை. ஆண்டவரோடு ஐக்கியப்படுகிறது இல்லை. ஆண்டவரை தேடுகிறது இல்லை. பிரியமானவர்களே, நாம் தேவசரியானத்திலே கடந்திருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, ஆசையாய் தொடர்கிறேன். இன்னும் ஆண்டவர் நாம் என்ன செய்யணுமா? ஆசையாய் தொடர வேண்டும். யாரை நோக்கி? இயேசுவை நோக்கி. நமக்கு நியமித்திருக்க ஓட்டத்துல பொறுமையோடு அவரை நோக்கி ஆசையாய் தொடர வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம். எபிரேயர் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, ஆசையாய் அவரை நோக்கி நாம் தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், நமக்கு நியமித்திருக்க ஓட்டத்துல ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். கொரிந்தியரின் புத்தகத்திலே வாசிக்கும் பொழுது, விதமாக ஓடுகிற எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிய ஒருவனே பந்தயத்தை பெறுவான், நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாம் ஓட வேண்டும். ஓடி நம்முடைய பந்தயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பரந்தய பொருளுக்காக லக்க நோக்கி தொடர்கிறேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதனால் நம்முடைய சிந்தை, எண்ணம் எல்லாம் ஆண்டவரை குறித்து அறிகிற அறிவிலே வளர வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஆண்டோடைய ஆலயத்துக்கு வந்து ஆண்டோடைய வார்த்தை உண்டாகும், அப்ப நம்ம கொஞ்சம் அறிஞ்சுக்கலாம்னு சொல்லல. ஒவ்வொரு நாளும் வேத புத்தகம் நம்முடைய கரங்களில் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஜெபம் எப்படி பண்ண வேண்டும் என்று சொல்லி கொடுக்கப்பட்டு இருக்கிறது. நம்முடைய தேவனுடைய ஆவி நமக்குள் ஊற்றப்பட்டு இருக்கிறது. நாம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நாம் ஆண்டுடைய பாதத்தில் ஆண்டவருக்கு பிரியமாக நாம் வாழ வேண்டும். கொரிந்தியர் 2 கொரிந்தியர் புத்தகம் 7ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது, சோதர 1 கொரிந்தியர் 7 1 கொரிந்தியர் 7 வசனம் 33 வாசிங்க. விவாகம் பண்ணினவன் தன் மனைவிக்கு எப்படி பிரியமா இருக்கலாம் என்று உலகத்து பிரியவிற்காக கவலைப்படுகிறான். விவாகம் பண்ணினவன் 33 விவாகம் பண்ணினவன் தன் மனைவிக்கு எப்படி பிரியமா இருக்கலாம் உலகத்துக்குரிய காரியங்களை கவலைப்படுகிறான். அதுபோல மனைவியானவளுக்கும் கன்னிகைக்கும் வித்தியாசம் உண்டு. விவாகம் இல்லாதவள் சரீரத்திலும் ஆத்துமாவிலும் பரிசுத்தமாய் இருக்கும்படி கர்த்தருக்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறாள். விதமாக நாம் பார்க்கும்போது அதுபோல வித்தியாசம் உண்டு. விவாகம் இல்லாதவள் சரீரத்திலும் ஆத்துமாவிலும் பரிசுத்தமாக இருக்கும்படி கர்த்தருக்குரியவர்களுக்காக கவலைப்படுகிறாள். விவாகம் பண்ணினவன் தன் புருஷனுக்கு எப்படி பிரியமா இருக்கு கவலைப்படுகிறான். விவாகம் பண்ணினவன் மனைவிக்கு பிரியமா இருக்கு கவலைப்படுகிறான் சொல்லி நவதமாக பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டதாக. 32 விவாகம் இல்லாதவன் கர்த்தருக்கு எப்படி பிரியமா இருக்கலாம் என்று கர்த்தருக்குரியவர்களாக கவலைப்படுறான். அப்போ விவாகம் முடியறதுக்கு முன்னாடி கர்த்தருக்கு எப்படி பிரியமா இருக்கலாம், எப்படி ஜீவிக்கலாம் அப்படின்னு கவலைப்படுறாங்க. ஆனா விவாகம் முடிஞ்ச முற்பாடு புருஷனுக்கு
எப்படி பிரியமா இருக்கலாம், மனைவிக்கு பிரியமா இருக்கலாம் என்று சொல்லி கவலைப்படுகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்பொழுது நாம் ஒரு காலத்தில் விவாகம் இல்லாதவர்களாக இருந்தோம், நிச்சயம் செய்யப்படாதவர்களாக இருந்தோம். இப்பொழுது நாம் தேவ சன்னிதானத்திலே கர்த்தருடைய மனவாட்டியாக அவருடைய சன்னிதானத்தில் நிச்சயம் செய்யப்பட்டிருக்கிறோம். ஞான ஸ்நானத்தின் மூலமாக, பாவரிக்கையின் மூலம், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தின் மூலமாக இப்பொழுது நாம் விவாகத்திற்கு நியமிக்கப்பட்டிருக்கிறோம். இப்போ நமக்கு நியமிக்கப்பட்ட நம்முடைய புருஷனுக்கு நாம் எப்படி பிரியமா இருக்கலாம் என்று சொல்லி அவைகளை குறித்து யோசிக்க வேண்டும் என்று சொல்லி சொல்கிறார். சபையானது ஸ்ரீயாகவும் மனவாட்டியாக ஆண்டவர் சித்தரித்து வைத்திருக்கிறதை பார்க்க அதுதான் உண்மை. புருஷன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு. கர்த்தராகிய இயேசுக்கும் சபையாகிய நமக்கும் ஒரு காலத்துல கல்யாணம் நடக்க போகுது. அதற்கு நமக்கு என்ன செஞ்சிருக்கிற ஆண்டவர்? அவர் நிச்சயம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆயத்தம் என்கிற ஒரு ஆயத்தத்தை நமக்கு கொடுத்து இருக்கிறார். அந்த ஆயத்தத்துல நாம் எப்படி பரிசுத்தமா இருக்க வேண்டும், எப்படி நாம் நம்மளை அலங்கரிக்க வேண்டும், எப்படிலாம் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும், எப்படி நாம் பார்க்க வேண்டும், எப்படி பேச வேண்டும், எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி நடக்கக்கூடாது என்றெல்லாம் எனக்கு வேதவசனம் சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். அதுதான் அந்த எஸ்தர் புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது ஏகா நியமித்த காரியமே அல்லாமல் வேற ஒன்றையும் கேட்காதிருந்தார். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு நிறைய காரியங்களை போதிக்கிறார். அப்போ நியமிக்கப்பட்டிருக்க அந்த காரியத்துல இதுதான் ஆண்டவருக்கு விருப்பம், இப்படித்தான் இருக்க வேண்டும், அதை நாம் செய்ய வேண்டும். அப்போ ஆண்டவருக்கு எப்படி பிரியமா இருக்கலாம், ஆண்டோடைய சித்தத்தை எப்படி செய்யலாம், ஆண்டவரோடு நாம் எப்படி, அப்போ ஆண்டவருக்கு பிரியமா இருந்தால்தான் ஆண்டோடைய ராஜ்யத்துல பரலோகத்துல போய் அவருக்கு முன்பாக சதா காலமும் நாம் அங்கே இருக்கு ஆராதனை செய்ய முடியும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவ சன்னிதானத்துல கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவரை பற்றி அறிகிற அறிவிலே வளர வேண்டும். ஆத்துமா அறிவில்லாதிருப்பது நல்லதல்ல என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால நம்முடைய ஆத்துமா ஆண்டர் தெய்வத்தை குறித்து அறிய வேண்டும். அறிய பிரகாரமா அறிந்து ஆண்டோரோடு ஐக்கியப்பட வேண்டும். கர்த்தர் நம்மை அவருடைய மனவாட்டியாக தெரிந்திருக்கிறார். எத்தனையோ மனிதர்களுக்கு இந்த பாக்கியம் இல்லை. படித்தவர்கள், பண்டிதர்கள், பணக்காரர்கள், ஐஸ்வர்யவான்கள், விஞ்ஞானிகள், ஞானிகள், பெரிய பெரிய அமைச்சர்கள், பிரதமர்கள், பல விதமான மனிதர்களுக்கு அவர்களுக்கெல்லாம் அந்த பாக்கியம் இல்லை. ஆனால் ஏழைகளும் பேதைகளும் ஆகி நமக்கு தேவனாகி கர்த்தர் பெரிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். இந்த பாக்கியத்துக்குள் கடந்து இருக்க நாம் அநேகருக்காக, ராஜாக்களுக்கும் அதிகாரிகளுக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம். அநேகர் அதை ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லை. ஆனால் நமக்கு தேவன் விதமான பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த பாக்கியத்தை இன்னும் ஆண்டவரை பற்றி அதிகமா அறிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்தன் அறிவு ஆத்துமா அறிவில்லாது இருப்பது நல்லதல்ல. அதனால ஆண்டவரை பற்றி இன்னும் 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 அதிகமாக அறிந்து ஆண்டவரோடு ஐக்கியப்பட நாம் இப்பொழுது பேசுவதும் சிந்திப்பதும் கொஞ்சம் தான். ஆண்டவரை குறித்து அறிய வேண்டிய காரியங்கள் ஏகப்பட்டது இருக்கிறது. இயேசு குறித்து அறிய வேண்டிய காரியம் நிறைய இருக்கிறது. நாம நினைச்சுக்கிறோம் நம்ம ஆண்டவர் ரொம்ப அன்புள்ளவர், நம்ம சொன்னதெல்லாம் கேட்பாரு, நம்ம ஜெபிச்சா எல்லாம் செய்வாரு. அப்படி இல்லை. ஆண்டவர் பரிசுத்தம் உள்ளவர், பட்சிக்கிற அக்கினியா உள்ளவர். ஆண்டவர் மனிதனாக இந்த உலகத்துல கடந்த பொழுது அன்பாக இருந்தார், எல்லாரும் சகிச்சார். இப்பொழுது அவர் வருவாரானால் யாராலும் அவரை சகிக்க முடியாது. அவருடைய வருகையை, அவருடைய பிரசன்னத்தை யாராலும் தாங்க முடியாது. அவ்வளவு மகிமை நிறைந்தவர், அவ்வளவு பரிசுத்தம் உள்ளவர், அவருடைய மகிமையால் முடிசூட்டப்பட்டவர். ஏனென்றால் யோவான் வெளிப்படுத்தின புத்தகத்திலே வாசிக்கும் பொழுது கர்த்தராகிய இயேசுவை நான் கண்ட பொழுது முகங்குப்புற விழுந்தேன் என்று சொல்கிறார். இயேசுவோடு இந்த பூமியில இயேசு இருக்கும் பொழுது இயேசுவோடு கூட இருந்து இயேசுடைய மார்பிலை சாய்ந்து கொண்டு செல்லமாக சாய்ந்து அநேக காரியங்களை கேட்டுக்கொண்ட யோவான் ஆண்டவராய் இயேசு தம்முடைய மகிமை பிரசன்னத்திலே வெளிப்பட்ட பொழுது அவரால் நிற்க முடியவில்லை. அவ்வளவு பயங்கரமான இறைவன் ரொம்ப சாதாரணமாக வெளிப்பட்டார். அதனால நம்ம சாதாரணமாக பேசிக் கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, அந்த மகிமையான தேவனை நாம் ஆராதிக்கும்படியாக அறிந்து அழைக்கப்பட்டு வந்திருக்கிறோம். அவரை இன்னும் அறிய வேண்டுமானால் நம்முடைய ஆத்மா இன்னும் அதிகமாக அறிந்து கொள்வதற்கு இன்னும் ஆண்டுடைய பாதத்துல அமர்ந்திருந்து ஆண்டுடைய சனியாத ஆண்டோர் சொல்லுகிறது நாம் கேட்க வேண்டும். மரியாள் தன்னை விட்டு விடுபார் நல்ல பங்கை தெரிந்தான்னு சொல்லி இருக்கிறபடி ஆண்டோடைய பாதத்தில் அமர்ந்து இன்னும் ஆண்டவரை அறிந்து ஆண்டவரை போல பரிசுத்தம் அடைய வேண்டும், ஆண்டவரை போல மகிமையடைய வேண்டும், ஆண்டவரை போல நாம் சிந்திக்க வேண்டும், ஆண்டவரை போல நாம் செயல்பட எல்லாவற்றையும் கர்த்தராகிய இயேசுவை காண்பிக்கிறவர்களாக
இருக்க வேண்டும். அப்படி இயேசுவை போல நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி யாரெல்லாம் விரும்பி தங்களை ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய சன்னிதானத்தை கடந்து வருகிறார்களோ அவர்களுக்கு நாம் எந்த விதமான காரியங்களையும் போதிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் ஆண்டவர் அவர்களோடு பேசுவார். பிரயோஜனமான காரியங்களை நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பி உண்மையிலே கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்ல வேண்டும் அருமை ஆண்டவர் சொல்லி இருக்கிறதை பாருங்க. ஆண்டவரே நமக்கு ஆலோசனை சொல்வாரானால் எவ்வளவு மேன்மையானது. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய ஆலோசனை கேட்டு இந்த உலகத்தை நடக்கும் பொழுது நம்மை விட பெரிய ஞானிகள் உலகத்தில் ஒருவரும் இல்லை. ஆண்டவர் அவ்வளவு பெரிய ஞானிகளாக அறிவாளிகளாக நம்மை மாற்றுகிறார். தானியேல் சிறையாக பிடிக்கப்பட்டு பாபிலோன் தேசத்துல கொண்டு போகப்பட்டது. பாபிலோன் ராஜா 127 நாடு உலகத்தையே ஆளுகை செய்து கொண்டிருந்தான். அவன் ராஜ்யத்திலே கல்தேர் விதமாக மனிதர்களால் குறிகாரர்களும் மந்திரவாதிகளும் ஞானிகளும் ஜோசியர்களும் இருந்தார்கள். ஆனால் தானியேலை போல ஞானம் உள்ளவன் அங்கே விளங்கவில்லை என்று சொல்லி விதமாக பாரு. காரணம், அவர் தேவனோட ஐக்கியமான எந்த ஒரு காரியமான சிறிய காரியமான பெரிய காரியமானாலும் கர்த்தராகிய இயேசுநாதரிடத்துல கர்த்தருடைய பாதத்துல உட்கார்ந்து ஆலோசனை கேட்டார். என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே, என்ன சொல்ல வேண்டும்? ஆண்டவர் ஆலோசனை கொடுத்தார். ஆண்டவர் தானியேலை எடுத்து பயன்படுத்தினார். அந்த ராஜ்யத்திலே தானியேல் மிகவும் மேன்மையாக உயர்த்தப்பட்டார். தானியேலை யாருக்கு ஒப்பாக தேவன் மாற்றுகிறார் தெரியுமா? எசேக்கியேல் 28ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். நீ தானியேலை பார்க்கணும் ஞானவான். அப்ப தானியேலை பார்க்க ஞானவான் யாரு? பிசாசை பார்த்து சொல்லுகிறார் கர்த்தர், நீ தானியேலை பார்க்கணும் ஞானவான். ஏன்னா அவன் தூதனாக படைக்கப்பட்டான். மனிதனை கர்த்தர் எப்படி வச்சிருக்கிறார்? தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக மாற்றினார். அப்போ தூதனாக படைக்கப்பட்ட கேருப் இப்பொழுது விழுந்து போய்விட்டார். ஆனால் அவனுக்கு கொடுக்கப்பட்ட எந்த ஞானமும் அறிவும் தாளந்துகளும் எடுக்கப்படவில்லை. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நீ தானியேலை பார்க்கலும் ஞானவான், ஆனாலும் நீ அகாதமான பள்ளத்தாக்கி விழுந்தாயே. நீ முத்திரை மோதிரங்களால் பல விதமான கற்களால் நிறையப்பட்டிருந்தார். எசேக்கியேல் 28 விதமாக வாசிக்கிறோம். வாசிங்க. எசேக்கியேலின் புத்தகம் 28ஆம் அதிகாரம். வாசி. முதலான சகலத்த ரத்தினங்களும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேல வாத்தியங்களும் உன் நாவுப்புறங்களும் அழைக்கப்பட்டிருக்கிறது. நீ காப்பதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப் தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன். அக்கினிமயமான கற்களின் நடுவே உலாவினாய். நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவங்கி உன்னை அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டது மட்டும் உன் வழிகளில் குறையாதிருந்தாய். குறையற்றி இருந்தா என்று சொல்லி பாருங்க. அப்போ அவனை குறித்து ரொம்ப மேன்மையாக சொல்லப்படுகிறதை நாங்கள் வேதமாக வாசிக்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. நீ அப்படின்னா மனுபுத்திரன், நீ திரு ராஜாவை குறித்து புலம்பி அவனை நோக்கி ஆண்டவராய் இருக்கிறவர் உரைகிறது என்னவென்றால், நீ விசித்திரமான செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், ஞானத்தால் பூர்ண அழகுள்ளவன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஞானத்தால் நிறைந்தவன், பூர்ண அழகுள்ளவன் என்று சொல்லி வேதம் அவனை குறித்து சொல்லுகிறது. அவன் விசேஷ விதமாய் உண்டாக்கப்பட்டிருந்தாலும் அவனுடைய வழிகள் ஆண்டவருக்கு முன்பாக இராதபடியினாலே அவன் அந்தோ பாதாளத்திலே தள்ளப்பட்டான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. மிகுந்த அளவுள்ளவனால், ஞானத்தால் நிறைந்தவன், அவனை விட அழகான ஞானமானவன் ஒருவன் அப்படி இருந்தவன் என்று சொல்லி பார்க்கிறோம். வசனம் 3 வாசிங்க. இதோ தானியேலை பார்க்கிலும் நீ ஞானவான். ரகசியமானது எங்க உள்ள ரகசியம்னு? பரலோகத்தில் உள்ள ரகசியமானதுன்னு உனக்கு
மறைபொருள் அல்ல. ஏனென்றாலும் பரலோகத்தில் இருந்தவன், பரலோகத்தில் இருந்த தூதன், தூதனாக உண்டாக்கப்பட்டவன், பரலோகத்தில் இருந்தவன் சிருஷ்டிக்கப்படும் பொழுது பரலோகத்துக்குரிய காரியங்களோடு சேர்ந்து கொண்டிருந்தான். நீ தானியேலை பார்க்கிற ஞானவன், மறைவான பொருள் உனக்கு ஒன்று. அப்படிப்பட்டவன் கர்த்தர் சொல்லுற, நீ தானியேலை பார்க்கிற ஞானவான். அப்ப தானியேலுக்கு எவ்வளவு பெரிய ஞானத்தை கொடுத்திருக்கிறார் பாருங்க. மனிதனாக சிருஷ்டிக்கப்பட்டவன் தானியேலுக்கு மிகுந்த விசேஷித்த கிருபை ஞானத்தையும் கொடுத்தார். ஞானிகளுக்கெல்லாம் ஞானியாக மாற்றினார் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தேவனை நாம் அறிந்து கொள்வோமானால் விசேஷித்த கிருபையில கர்த்தர் நமக்கு கொடுப்பார். ஆத்துமா அறிவில்லாதிருப்பது நல்லதல்ல. அதனால் நம்முடைய ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஆத்துமா ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தராகிய இயேசுநாதரிடத்துல ஒரு முறை பிசாசானவன் கடந்து வந்து அவரை சோதித்த பொழுது, பசியா இருக்கிறீரே, இந்த கல்லுகள் அப்பமாக்கி சாப்பிடுமே என்று சொன்னபோது ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஆண்டோடைய வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்கும். ஆண்டோடைய வார்த்தை நம்மை மேன்மைப்படுத்தும். நாம் ஆண்டோடைய வார்த்தை இன்னும் அதிகமா அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிற. அப்படினால் பயத்தோடு நடுக்கத்தோடு அவருடைய சன்னியானதற்கான பயத்துடனே கர்த்தரை சேவிங்கள், நடுக்கத்துடனே கலிகூறுங்கள் என்று சொல்லியிருக்க. அப்படி பயத்தோடு நடுக்கத்தோடும் ஆண்டோடைய பாதத்தில் நாம் மறந்து ஆண்டோரை பற்றி இன்னும் அதிகமாக அறிந்து ஆண்டோரோடு ஐக்கியப்படுவோம். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆம். மறுபடியும் கர்த்தரை சோதரிப்பேன். கேட்ட வார்த்தை மனது கொண்டு யாராவது ஜெபிக்கலாம். யாரும் முழங்கால் படிட்டு ஆண்டவருக்கு சோதரம் சொல்றோம். சோதரம் ஆண்டவரே.